வணக்கம். இன்று வாசகர்களின் கேள்விக்கான பதில்களை தொடர்ந்து காணலாம். நிறைய கேள்விகள் பர்சனல் கேள்விகள், அதாவது அவர்களுக்கு இருக்கும் வியாதி, அதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் பார்க்காம பதில் சொல்ல முடியாது. மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்தா தான் உங்கள் சில பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல முடியும். அப்புறம் சில பொதுவான பிரச்சனை உதாரணமாக கைவலி, கால்வலி இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் டெஸ்ட் எடுத்து என்ன வியாதின்னு கண்டுபிடிக்காமல், நாம் உங்களுக்கு கையில் வலி அப்படிங்கிறத மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு இன்டர்நெட்டில் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அந்த என்ன வியாதி என்ன பிரச்சனைன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு டாக்டர்கிட்ட போய் தெரிஞ்சுட்டு மருந்தையும் வாங்கிட்டு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன வியாதின்னு தெரிஞ்சால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உணவில் என்ன பண்ணலான்னு தான் பார்க்க முடியுமே தவிர டயக்னோஸ் எல்லாம் பண்ண முடியாது. இன்டர்நெட்டில் டயக்னோஸுங்கிறது வியாதி என்னன்னு கண்டுபிடிக்கிறது, அது இன்டர்நெட்டில் பண்ண முடியாது. உங்களை தனிப்பட்ட பிரச்சனை, அதாவது உங்களுக்கு இந்த கையில் வலி, அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு ஒபேசிட்டி அந்த மாதிரி இருக்கிறது குழுவில் கேளுங்க. குழுவில் கேள்வி கேட்டுட்டு அல்லது மெடிக்கல் ரிப்போர்ட் போட்டு கேளுங்க. குழுவில் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இந்த யூடியூப் வீடியோவில் பொதுவான கேள்விகள், பேலியோ பற்றி பொதுவாக இருக்கிற சந்தேகம், அப்புறம் சில உணவுகள் பற்றி இருக்கிற சந்தேகம், உடல் நலனை பற்றி பொதுவான சந்தேகம், இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பயன் இருக்கும், அனைவருக்கும் இதில் பயன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பகுதியை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் என வேண்டுகோள் அன்புடன் விடுக்கிறேன். சரி, இப்போ இன்று கேட்கப்பட்டிருக்கும் சில கேள்விகளுக்கு செல்லலாம். ஒரு கேள்வி நம்மளுக்கு கொரோனா வந்துச்சுன்னா நம்ம பேலியோ ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். நான் கவர்மெண்ட்டே நீங்கள் சொல்கிற மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட் சாப்பிட சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நார்மலான உணவு தான் கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு உடல்நலன் உங்களுக்கு கொரோனா வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த டயபெட்டிஸ் இந்த மாதிரி வியாதிகள்லாம் தான் கொரோனாக்கு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பேலியோ தாராளமாக எடுக்கலாம். ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு அதுக்கு எதாவது தடை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஹாஸ்பிட்டல்லையே நீங்கள் தொடர்ந்து உங்கள் பேலியோ டயட்டை நீங்கள் பின்பற்றலாம். அதில் தப்பு கிடையாது. கொரோனாவுக்கு பொதுவாக டயட்டில் எந்த கட்டுப்பாடு மருத்துவமனைகள் விதிக்கிறது இல்லை. மருத்துவமனையில் கொடுக்குற நார்மலாக ரொட்டி, இட்லி, தயிர் சாப்பாடு, ரசம் அந்த மாதிரி நீங்கள் வழக்கமாக என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் கொடுக்குறதா நான் நினைக்கிறேன். சொல்லப்போனால் நீங்கள் இந்த சிக்கன் சூப்பு இந்த மாதிரி உணவுகளை எடுக்கிறப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த சளி, காய்ச்சல் எல்லாமே குணமாகிறதுக்கு அது உதவி பண்ணும். ஸோ தாராளமாக நீங்கள் வெளியே கொரோனா வந்துச்சுன்னா தாராளமாக எடுக்கலாம். சரி, சிலருக்கு பேலியோவில் எல்டிஎல் டோட்டல் கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, இது கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சில பேர் ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 to 3% பேர் ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸு. சின்னதாக ஃபேட் எடுத்தாலும் அவங்களுக்கு நல்லா எல்டிஎல் இதெல்லாமே ஏறிடும். ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்க இயற்கை, நார்மலாக அது அவங்களுக்கு இருக்கிறது. அதே சமயம் ஹை கொலஸ்ட்ரால் அப்படின்னா எவ்வளவு, ஹை எல்டிஎல் அப்படின்னா எவ்வளவுங்கிறதே ஒரு கேள்விக்குறி. பொதுவாக பார்த்திங்கன்னா 210, 220 டோட்டல் கொலஸ்ட்ரால் இருந்துச்சுனால டாக்டர்ஸ் ஸ்டாட்டின் எடுக்க சொல்கிறாங்க. அதனால் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்டிஎல் இருக்குது அப்படிங்கிறது அது எது ஹை எல்டிஎல் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி. எல்டிஎல்லில் பார்த்திங்கன்னா பேலியோவில் உங்களுக்கு 2 வகை எல்டிஎல் இருக்குது. இது நம்ம பல தடவை பேசியிருக்கோம். ஆனால் எல்டிஎல்லில் 2 வகை இருக்குது. உங்கள் எல்டிஎல்லோட வெயிட்டு தான் உங்கள் எல்டிஎல் பிளட்டில் எவ்வளோ இருக்குங்கிறத தீர்மானிக்குது. உதாரணமாக உங்கள் எல்டிஎல் 130 mg இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சின்ன சைஸ் எல்டிஎல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸ்மால் எல்டிஎல் பேட்டர்ன் பி. சின்ன சைஸ் எல்டிஎல் 130 mg இருந்தால் அது உங்களுக்கு ரிஸ்க்கு. ஆனால் அந்த 130 mg பெரிய சைஸ் எல்டிஎல் இருந்தால் உங்களுக்கு ரிஸ்க்கு கம்மி. நம்மளுக்கு இருக்கிற எல்டிஎல் எவ்வளவு சின்ன சைஸாக பெரிய சைஸான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நார்மல் கொலஸ்ட்ரால் டெஸ்ட்னால் முடியாது. அதுக்கு நீங்கள் இந்த ஸ்மால் எல்டிஎல், எஸ்எல்டிஎல் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதை இந்த லேபில் எடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா உங்களுக்கு எந்த வகை எல்டிஎல் இருக்குது அப்படின்னு தெரியும். அதையும் தாண்டி இந்த கரோனரி கால்சியம் ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஸ்கேன் இருக்குது. அதை எடுத்தால் உங்கள் ஹார்ட்டில் அடைப்பு இருக்குதா அப்படிங்கிறது, கால்சியம் படிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி பல அளவுகளை வச்சு தான் நம்ம இது பண்ண முடியும்.
ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து எல்டிஎல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. யார் கையிலே அது வந்து கிடையாது. உங்களுக்கு அந்த எல்டிஎல் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலான டயட்டுக்கு போய் நீங்கள் டாக்டர் சொல்கிறபடி கேட்டுக்க வேண்டியது தான். பேலியோன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்டிஎல் வந்து கண்டிப்பாக ஏறுமோ அல்லது ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் வந்து எல்டிஎல் பற்றி அல்லது டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து இறங்குன்னு கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா கொலஸ்ட்ரால் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பாடிக்கு தேவைப்படுதோ அதை உடல் மேனுஃபேக்சர் பண்ணி தான் தீரும். ஸோ யூ ஹேவ் டு பேலன்ஸ் த ரிஸ்க்ஸ் அண்ட் டேக் எ டெசிஷன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கொலஸ்ட்ரால் எல்டிஎல் ஏறுது இறங்குது. டயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 208 இருந்துச்சு, அப்புறம் வந்து 240, 315 போச்சு, 240 வந்துச்சு, இப்போ வந்து 260 இருக்குது டோட்டல் கொலஸ்ட்ரால். ஸோ அது வந்து ஹார்ட் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஹெச்டிஎல் ஏறி இருக்குது, ட்ரைக்ளிசரைட் நம்பர்ஸ் வந்து இறங்கியிருக்கு, கரோனரி கால்சியம் ஸ்கேன் எடுத்தேன், நார்மலாக இருக்குது. ஸோ இப்படி பண்ணி தான் வந்து நம்ம இது பண்ணிக்க முடியும். ஒரு நம்பரை மட்டும் வச்சுட்டு நம்ம எதுவும் வந்து பண்ண முடியாது. உங்களுக்கு எல்டிஎல் பயமாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹைப்பர் ரெஸ்பாண்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பேலியோ வந்து எடுக்க வேண்டாம், அல்லது பேலியோ கூட நீங்கள் ஸ்டாட்டின் வந்து உங்கள் டாக்டரை கேட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரிஸ்க்கு. நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க, உங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் என்ன, உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாரு, இதை பொறுத்து நீங்கள் தாராளமாக முடிவெடுத்துக்கலாம். சரி, காதிலிருந்து சத்தம் வருது, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. இதுக்கு வந்து நம்ம நார்மலான விஷயந்தான். பயப்படுற மாதிரி இது வந்து எனக்கு ஒன்றும் இருக்கிறது மாதிரி தெரியல. சில சமயம் காதில் முடி வளர்ந்ததுனால இந்த மாதிரி இருக்கலாம், அல்லது சில சமயம் வந்து நம்மளுக்கு வேறு ஏதோ உள்ள ஒரு வியாதி அல்லது ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். ஸோ இது என்ன காரணம்னு தெரியாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள். நம்மளுக்கு காரணம் தெரியாமல் இது என்ன வலி, எதனால் வலி வருதுங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. மற்றபடி எனக்கு அது பயப்படுற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி வந்து தெரியல. அதுக்கு ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பதில் கிடைக்கும். அதுக்கு சரி, அடுத்த கேள்வி. டயட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியல, 15 நாளைக்கு மேலே தான் ஃபாலோ பண்ண முடியல, என்ன பண்ணுறது, எனக்கு ஏதாச்சும் மோட்டிவேஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. பல சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து வெறும் பழக்கம்தான். நீங்கள் ஒரு 15 நாள் வந்து நீங்கள் அது டயட்டுக்கு வந்து 15 நாள் ஃபாலோ பண்ணுறீங்க, அது வந்து ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாதீங்க. ஏன்னா மோட்டிவேஷனுங்கிறது ஒரு உணர்ச்சி. எப்படி நம்மளுக்கு கோபம் வந்தால் 24 மணி நேரம் கோபமாக இருக்குது, இல்லை 15 நாள் தொடர்ந்து கோபமாகவே இருக்க முடியுமா, 15 நாள் தொடர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியுமா? அந்த மாதிரி 15 நாள் வந்து மோட்டிவேஷனோடு இருக்க முடியாது. இது ஒரு பழக்கமாக மாற்றிக்கோங்க. பழக்கம்னா அதை நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். இப்போ காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு இப்போ பிடிக்குதோ இல்லையா குளிக்கிறீங்க இல்லையா, அது வந்து ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. அதே மாதிரி நம்ம வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வெளியில் வந்தால் கால் கழுவுறது, கை கால் கழுவிட்டு வீட்டுக்கு வர்றது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பழக்கமாக பண்ணுறோம். டயட்டு, எக்ஸசைஸு எல்லாத்தையுமே அந்த மாதிரி ஒரு பழக்கமாக நாம் வந்து மாற்றிக்கணும். உதாரணமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு ஒரு பழக்கத்தை வந்து வளர்த்திக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணாலே வந்து நிறைய பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் அதோடு வரும். ஒரு நல்ல பழக்கத்தை பண்ணிங்கன்னா அது 10 நல்ல பழக்கத்தை வந்து அதோட கூட கூட்டிகிட்டு வரும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அந்த நாளில் வந்து உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். எக்ஸசைஸ் வந்து ஒரு ஹேபிட் மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு டைம் வச்சுக்கோங்க. தினம் சாயந்தரம் 5 to 6 இல்லை காலையில் 7 to 8 அந்த மாதிரி ஒரு டைம் வச்சுட்டு 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஹேபிட், உதாரணமாக வந்து டீ குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா எக்ஸசைஸ் பண்ணி முடித்தா தான் இன்றைக்கி டீ அப்படின்னு உறுதி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து என்ன ஆகுன்னா, எக்ஸசைஸ் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த நாளைக்கு டீ கிடையாது. அதே மாதிரி நீங்கள் டயட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து இது ரூல் மாதிரி வச்சுக்கோங்க. வீட்டில் ஜங்க் ஃபுட் எதுவும் வைக்கக்கூடாது, அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஜங்க் ஃபுட் வாங்கி வச்சுருந்தீங்க அதெல்லாம் வாங்கி வைக்காதீங்க, அதெல்லாம் தூக்கி போட்டிருங்க. அப்புறம் வந்து டெய்லி உங்கள் வெயிட்டை வந்து பாருங்கள். அந்த கண்ணாடியில் நின்று எப்படி உங்கள் உருவம் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாமே வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து கொண்டு வந்து இதை வந்து வரவழைக்கும். அப்புறம் உடற்பயிற்சிக்கு வந்து சும்மா உடற்பயிற்சி பண்ணணும்னு மட்டும் நினைக்காம உடற்பயிற்சிக்கு தேவையான ஷூக்களை வாங்கிக்கோங்க. நீங்கள் அது காலையில் 7 to 8 எக்ஸசைஸ்க்குன்னு ஒதுக்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி உங்களுக்கு பண்ணவே முடியல, ஆனாலும் பரவாயில்ல, ஜிம்முக்கு இந்த ஷூ போட்டு போய் எக்ஸசைஸ் ட்ரெஸ் போட்டு போய் சும்மா ஒன்றாச்சும் 1 மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு பழக்கமாக அதை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த பழக்கம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து நீடித்து நிலைக்கும். பல சமயம் நம்ம சீட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நம்ம பசிச்சு கிடையாது, போர் அடிச்சு. நம்மளுக்கு இந்த சாப்பாடு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு போர் அடித்து தான் நம்ம வந்து போகிறோம். ஸோ போருக்கும் பசிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும்.
இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஈவினிங் 7 மணிக்கு மேலே எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டிங்க அப்படின்னா, நைட்டு சினிமா பார்த்துட்டு இந்த பாப்கார்ன் சாப்பிட்றது இந்த மாதிரி பழக்கமெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து போயிடும். ஸோ மன உறுதியோடு நம்ம ஒரு 15-20 நாள் நீங்கள் இதை தொடர்ந்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்து உங்கள் வெயிட் இறங்குறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கே இந்த மோட்டிவேஷன் வந்து வந்துடும். அப்புறம் மெட்டபாலிசம் ப்ராசஸ் பற்றி ஒரு கேள்வி வந்திருக்கு. விட்டமின்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து எப்படி பாடி செல்ஸில் வந்து அப்சார்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வைட்டமின்ஸில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸு, அப்புறம் வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸுங்கிறது பெரும்பாலான பி வைட்டமின்ஸு, அப்புறம் வந்து சி வைட்டமின்ஸு. ஸோ வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸுங்கிறது வந்து உங்கள் இதில் யூரினில் வந்து இது கலந்து வெளியில் வந்துடும். ஸோ எக்ஸஸ் குவான்டிட்டி எடுத்தாலும் கூட இந்த வைட்டமின்ஸ்னால் அதிகமாக ப்ராப்ளம் வந்து வராது, ஈஸியாக வந்து வெளியில் வந்து வந்துடும். அதே ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸுங்கிறது ADEK, இதனாலுமே ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸு. ஸோ இந்த வைட்டமின்ஸ்கெல்லாம் வந்து உங்கள் உடம்புல ஃபேட் இருந்தால் தான், அதாவது ஃபேட்டோடு சேர்ந்து எடுத்தால் தான் இது வந்து டைஜஷன் ஆகும். ஸோ நீங்கள் இந்த வைட்டமின்ஸ் வந்து இந்த இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக முட்டையில் வந்து வைட்டமின் A இருக்குது. ஸோ முட்டையில் வந்து ஃபேட் இருக்குது. ஸோ பாதாமில் வந்து வைட்டமின் E இருக்குது, அதில் வந்து ஃபேட்டு வந்து இருக்குது. ஸோ இயற்கையே வந்து இந்த வைட்டமின்ஸை ஃபேட் இருக்கிற உணவுகளோடு தான் சேர்த்து வந்து கொடுத்துருக்குது. நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் வயிற்றிலிருந்து உடைக்கப்பட்டு அப்புறம் வந்து உங்கள் பைல், அதாவது இந்த பித்தப்பை அங்கே போய் அங்கே பித்தப்பையில் வந்து இந்த பித்தநீர் உதவியோடு வந்து இது வந்து அங்கே டைஜஷன் ஆகி உங்கள் உடம்புக்கு வந்து ஃபேட்டோடு சேர்ந்து பயணமாகும். வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ் வந்து வாட்டர் மூலமாக உங்கள் உடம்புல வந்து அனைத்து இடங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி வைட்டமின்ஸ் வந்து ஒரு வைட்டமின் இருந்தால் வந்து பத்தாது. உதாரணமாக வந்து கால்சியம் வந்து நம்ம எலும்புகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் கால்சியம் வந்து உங்கள் உடம்புலேருந்து டைஜஷன் ஆகி உங்கள் எலும்புகளுக்கு அது போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு K2 வேணும், வைட்டமின் D3 வேணும். ஸோ இந்த 2 இல்லைன்னா அது உங்கள் எலும்புகளுக்கு போய் சேராது. உங்கள் கிட்னி, உங்கள் ஹார்ட்டு இந்த மாதிரி பகுதிகளுக்கு அது போகக்கூடாத பகுதிகளுக்கு போய் சேர்ந்து கிட்னி ஸ்டோன்ஸு, அப்புறம் ஹார்ட்டில் வந்து இந்த கால்சியம் படிமானம் அந்த மாதிரி மாறி ஆபத்தை வந்து விளைவிக்கும். ஸோ கால்சியம், K2, வைட்டமின் D3 இது ஒரே மாதிரி, இது வந்து 3மே வந்து நம்மளுக்கு சரிசமமான விதத்தில் வந்து பேலன்சிங் பண்ணுற விதத்தில் நம்ம எடுத்தால் தான் போன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி அயனோட அப்சார்ப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து வைட்டமின் C. ஸோ நீங்கள் வந்து ஹோல்சமாக உணவு மூலமாக கிடச்சதுன்னா இந்த பிரச்சனையே வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீரைன்னு எடுத்துட்டிங்கன்னா கீரையில் வந்து வைட்டமின் Cயும் இருக்குது, அயனும் இருக்குது. அதை மாத்திரை வடிவில் எடுத்திங்கன்னா நீங்கள் அயன் மாத்திரை எடுக்கிறப்ப கூட வைட்டமின் C வந்து எடுக்கணும். அதே மாதிரி வைட்டமின் Cன்னு கிடைக்கிற சப்ளிமெண்ட்ஸ் வந்து வைட்டமின் C கிடையாது, அஸ்கார்பிக் ஆசிட் வந்து இருக்குது. அதனால் அஸ்கார்பிக் ஆசிட் சாப்பிட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து வைட்டமின் C அளவு வந்து குறையும் உடம்புல. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் வந்து இந்த செயற்கை வைட்டமின்ஸில் வந்து இருக்குது. ஸோ இயற்கையாக கிடைக்கிற உணவுகள் மூலமாக உங்களுக்கு வைட்டமின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்காது. அல்சர் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து வந்திருக்கு. அல்சரில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து இந்த அல்சருங்கிறது ஆக்சுவலாக வந்து இந்த வயிற்று புண்ணு. ஸோ அல்சரில் வந்து பெப்டிக் அல்சர், டியோடனல் அல்சர் அப்படின்னு 2 வகை அல்சர் வந்து இருக்குது. ஸோ இந்த அல்சர் வர்றதுக்கான காரணங்கள் வந்து பெப்டிக் அல்சர் வர்றதுக்கான காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த H. pylori அப்படிங்கிற இந்த பாக்டீரியா, அதுக்கு வந்து உணவு மூலமாக தீர்வு இல்லை. அது வந்து டாக்டர்கிட்ட போய் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி எடுத்து தான் அவங்க வந்து க்யூர் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஐபுப்ரோஃபன் இந்த மாதிரி வலி நிவாரணி மருந்துகள் எடுக்கிறதுனால வந்து வயிற்றில் லைனிங்கில் ப்ராப்ளம் வந்து அல்சர் வந்து வருது. அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் வந்து காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு இருக்கிறது இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வலி கூடும். அது டியோடனல் அல்சர், அது வந்து வயிற்றோட ஒரு குழாய், அங்கே வந்து உங்களுக்கு அல்சர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வலி வந்து குறையும். அல்சர் வர்றதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் வந்து 1916 வந்து கார்போஹைட்ரேட் வந்து அல்சருக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு ஜாமா அப்படிங்கிற புகழ்பெற்ற மெடிக்கல் ஜேர்னலில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஜேர்னலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுகர், சர்க்கரை அதிக அளவில் வந்து எடுத்துக்கிறது, அந்த சுகர் கன்சம்ஷன் எடுக்கிறதுனால வந்து அல்சர் அளவுகள் வந்து கூடுது. அதே வந்து
கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்க அப்படின்னா அல்சர் வந்து குறையுது அப்படின்னு சொல்லி 1916 1916 கிட்டத்தட்ட 106 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை வந்து கண்டுபிடிச்சி ஜாமா அப்படிங்கிற ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆர்டிகல்ஸ் வந்து இந்த கட்டுரை வந்து ரீசெண்டாக வந்த மருத்துவ ஆய்வு கட்டுரை. அதுலேயும் வந்து அதே மாதிரியே சொல்கிறாங்க, இந்த ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்டு, இந்த வெள்ளை அரிசி, இந்த மைதா, இந்த கோதுமை, இந்த மாதிரி ரிஃபைன் பண்ண கார்போஹைட்ரேட்னால உங்களுக்கு வந்து அல்சர் வந்து வருது. அதே மாதிரி ரிஃபைன்டு சுகர்னாலே வந்து உங்களுக்கு அல்சர் அளவுகள் வலி வந்து கூடுது அப்படின்னு இந்த ஆய்வுகளில் வந்து சொல்கிறாங்க. எதனால் வந்து கார்போஹைட்ரேட் வந்து அல்சரை அதிகப்படுத்துது அப்படின்னா, இன்னொரு ஆய்வில் எலிகளுக்கு வந்து இன்சுலின் கொடுத்தா அவங்களுக்கு வந்து எலிகளுக்கு வந்து அல்சர் வந்து வருது. ஸோ ஒரு காரணம் வந்து இன்ஃப்ளமேஷன். உங்களுக்கு இந்த கார்போஹைட்ரேட் உணவில் வந்து இருப்பது வந்து இன்ஃப்ளமேஷனை வந்து அதிகப்படுத்தி உங்களுக்கு வந்து அல்சரை வந்து உருவாக்கலாம். அப்புறம் வந்து அல்சருக்கு இன்னொரு காரணமாக சொல்கிறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. நீங்கள் நிறைய சாப்பிட்டு உணவை டைஜஷன் ஆகாமல் அப்புறம் வந்து உங்களுக்கு ஒபிசிட்டி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து வர்றப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த உள்காயம் வந்து பெருசாகுது, மன அழுத்தம் கூடுது. ஸோ அப்படி பல காரணங்கள் வந்து இந்த லிங்க் டு கார்போஹைட்ரேட்டு. 2ஆம் உலகப் போர் சமயத்தில் இந்த ஜப்பானியர்களிடம் பிடிபட்ட அமெரிக்க வீரர்களுக்கு அவங்க வந்து இந்த கஞ்சி தான் கொடுத்தாங்க, அரிசி கஞ்சி தான் வந்து உணவாக வந்து கொடுத்தாங்க சிறை கைதிகளுக்கு. அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து அல்சர் வந்து வந்துச்சு. அவங்கள வந்து அந்த தீவில் ஜப்பான்கிட்டேருந்து விடுவிச்சு அமெரிக்கா கூட்டிகிட்டு வந்து பழைய மாதிரி அவங்க அந்த இறைச்சி அந்த மாதிரி உணவுகளுக்கு போனதுக்கப்புறம் வந்து அல்சர் வந்து குணமாயிருச்சுன்னு அந்த காலத்தில் 1945 நடந்த அப்சர்வேஷன்ஸ் வந்து பலது வந்து சொல்கிறாங்க. ஸோ அல்சர் நீங்கள் க்யூர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக பேலியோக்கு வந்து பந்திங்கனால உங்களுக்கு வந்து அல்சர் வந்து க்யூர் ஆயிரும். அல்சருக்கு உணவுக்கும் தொடர்பு இருக்குதா, நம்ம 3 வேளையும் சாப்பிடணுமான்னு கேட்டால் நம்ம பார்த்துருக்கோம். சில வகை அல்சரில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வலி குறையும், இல்லைன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வலி கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அல்சர் இருந்தால் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து 3 வேளை உணவு எடுத்துட்டிங்கன்னா போதும். சின்ன சின்ன மீல்ஸ் எடுக்க வேண்டாம். நீங்கள் நார்மல் பெரிய மீல்ஸ் 3 மீல் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து விரைவில் அந்த புண்கள் வந்து கூடுவது நின்றுவிடும். அப்புறம் அந்த சீக்கிரம் வந்து அது குணமாயிரும். அது கூட நீங்கள் இந்த பசுமஞ்சள் அந்த மாதிரி இந்த இன்ஃப்ளமேஷனை குறைப்பதற்கான இந்த பூண்டு இன்ஃப்ளமேஷன் குறைப்பதற்கான உணவு வந்து எடுத்துக்கலாம். ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டா அல்சர் வந்து வலி ஜாஸ்தியாகும், அது வந்து உண்மை இல்லை. அதுக்கு வந்து ஆய்வுகள் வந்து அப்படி எந்த ஆய்வுகளுமே வந்து சொல்லலை. ஸ்பைசி ஃபுட்ஸ்க்கு அல்சருக்கு வந்து தொடர்பு இருக்கிறதா ஆய்வுகள் வந்து இது வரைக்கும் தெரிவிக்கல. ஸோ நம்ம நார்மல் பேலியோ வந்து எடுத்தீங்கன்னு அப்படின்னாலே இந்த அல்சர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நிவாரணம் வந்து இருக்கும். சரி நண்பர்களே, நாம் மறுபடியும் நாளை மற்ற கேள்விகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.